திருச்சி பஞ்சப்பூரில் 408.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடந்த மே மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பேருந்து முனையத்தை திறந்து வைத்த நிலையில் தற்போது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய அமைச்சர் KN நேரு, மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். வசதிகள்லாம் நிறையா இருக்குது. எல்லாம் பாத்ரூம் வசதிகள் அங்கெல்லாம் அந்த அளவுக்கு சுகாதாரமாக இருக்காது. இது நல்ல மாதிரியாக சுத்தமாக இருக்குது. பாத்ரூம் வசதிக்கு அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே எல்லா இடத்துலையுமே இருக்குது. மற்றபடி பஸ் ஏறுறதுக்கும் அதுக்கும் தனித்தனியாக ரோலாக தனித்தனியாக விட்டுருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே எளிய முறையில் ஈஸியான முறையில் தான் எல்லாம் பண்ணியிருக்கு. எல்லா வசதியும் இருக்குது. மற்ற 2 பஸ் ஸ்டாண்டை விட இது கொஞ்சம் நல்லா ஜனங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஏறக்கொள்ள இறங்க போகிறது போக்குவரத்து கொஞ்சம் நல்லா இருக்கு. மேலும் பேருந்து முனையத்தில் அனைத்து வசதிகளும் சிறப்பான முறையில் செய்திருப்பதாகவும் இதனால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.